நண்பர்களே, ஒரு முறை ரக்ஷா பந்தன் தினத்திற்கு முந்தைய நாள் முகேஷ் அம்பானியின் மகள் ஈஷா அம்பானி தனது தாய் நீதா அம்பானியுடன் துபாயில் உள்ள ஒரு தங்க நகை கடைக்கு சென்றார். கடைக்காரர் புன்னகையுடன் கேட்டார், உங்களுக்கு தங்கத்தால் ஆடைகள் செய்ய வேண்டுமா அல்லது நகைகள் வேண்டுமா? நீதா அம்பானி கூறினார், நான் இங்கு தங்க ஆடைகளோ நகைகளோ வாங்க வரவில்லை, நான் வெறுமனே ராக்கி செய்ய வந்திருக்கிறேன். இதை கேட்ட கடைக்காரர் சற்று கோபம் அடைந்து, மேடம், இது தங்க நகை கடை, ராக்கி கடை இல்லை. இங்கு 10 ரூபாய் 20 ரூபாய் ராக்கிகள் கிடைக்காது. நீதா அம்பானி புன்னகையுடன் கூறினார், சரி, அப்படியானால் எனக்கு தங்கமே கொடுங்கள். கடைக்காரர் கேட்டார், எத்தனை கிராம் தங்கம் கொடுக்கவும்? நீதா அம்பானி பதிலளித்தார், எனக்கு 50 கிலோ தங்கம் கொடுங்கள். இதை கேட்ட கடைக்காரர் சிரித்துவிட்டு, மேடம், காலையில் நகைச்சுவை செய்கிறீர்களா? நீங்கள் 1 கிலோ தங்கத்தை ஒரே நேரத்தில் பார்த்திருப்பீர்களா? ஆனால் நீங்கள் 50 கிலோ பற்றி பேசுகிறீர்கள். வேறு எங்காவது ராக்கி கடையில் 10 ரூபாய் 20 ரூபாய் ராக்கி வாங்கிக் கொள்ளுங்கள். இப்படி கூறிவிட்டு அவர் மதிய உணவு சாப்பிட சென்றார். 1 மணி நேரம் கழித்து திரும்பி வந்த போது அவரது கடை காலியாக இருந்தது. விசாரித்த போது கடை ஊழியர்கள் கூறினர், நீங்கள் தங்கம் கொடுக்க மறுத்த அந்த மேடம் முழு கடையில் இருந்த தங்கத்தையும் வாங்கிவிட்டார். உண்மையில் நீதா அம்பானி தனது மகள் ஈஷா அம்பானியுடன் வந்திருந்தார். ஈஷா தனது சகோதரர்களான அனந்த் மற்றும் ஆகாஷிற்கு தங்க ராக்கிகள் செய்ய வைப்பதற்காக. நீதா அம்பானிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.